பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்ப்பதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். என்னுடைய உபாசன தெய்வமான பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கையை போற்றி ராசி பலனை பார்க்கலாம் வாங்க. மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? இந்த ராசிநாதன் சனி பகவான் முதல் 15 நாள் பங்குனி 15ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துக்கு போயிடுறார். அதாவது 2ஆம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் 7.5 சனி, 3ஆம் இடம் சென்று விடுவது 7.5 சனி முடிஞ்சிருது. பங்குனி 15க்கு பிறகு 7.5 சனி மகரத்துக்கு முடிந்து விடுகிறது. அப்போ இது ஒரு நல்ல தகவல். இப்போது உங்களுக்கு ராசிநாதன் உபஜயஸ்தானத்தில் இருப்பது அற்புதமான ஒரு சூழல் 15 தேதிக்கு பிறகு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அது வரைக்கும் நல்லா இருக்காதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் 2ல் இருக்கிறது சிறப்பு தானே. பொருளாதார மேன்மை, குடும்பத்தில் கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கையாக பேச வேண்டும். மற்றபடி பண வரவு, பொருள் வரவு, குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை, கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. மற்றபடி சிறப்பாகத்தான் கௌரவம், புகழ், அந்தஸ்து கிடைக்கத்தான் கிடைக்கும். ஏன்னா மறுபடியும் இந்த ராசிநாதன் இந்த இடத்துக்கு வர்றது 27 ஆண்டு காலம் ஆகும். அப்போ 2 லக்னாதிபதி, அதாவது ராசி அதிபதி 2ல் இருக்கார், 2 குடைவன் 2ல் இருக்கார் அப்படின்னா அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் 3ஆம் இடத்துக்கு சென்றாலும் உபஜயஸ்தானம். அப்போ 7.5 சனி முடிஞ்சிருந்து. இருந்த போதிலும் சூப்பர், எதை தொட்டாலும் சக்ஸஸ். எவ்வளோக்கு எவ்வளோ சனி இது நாள் வரைக்கும் உங்களை கெடுத்திருக்கலாம் சில ரீதியாக. ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் சரியாக மந்தத்தன்மை இருந்திருக்கும். இப்போ நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. 3ஆம் இடம் என்பது தைரிய வீரிய ஸ்தானத்தில் போய் உட்காந்துறாரு. சக்ஸஸ் கண்டிப்பாக கொடுப்பார். இது எல்லாத்த விட முக்கியம். 5க்கும் 10க்கும் உடையவன் உச்சநிலை பெறுகிறார். வக்ரமாக இருந்தாலும் குரு பரிவர்த்தனை யோகத்துக்கு வருவதால் அப்போ 5ல் போய் ஆட்சி பெறுகிறார் சுக்கிரன். அப்போது உச்சநிலை ஆட்சி நிலை பெறுவது 5, 10க்குடையவன் ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம். அப்போது தொழில் ரீதியாக உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 10க்குடையவன் ஆட்சி பெறுகிறார் அப்படின்னும்போது உச்சநிலையில் இருக்கிறார். உச்சநிலை ஆட்சி நிலை அப்படின்னும்போது தொழில் பிரகாசமாக தானே இருக்கும், நல்ல நிலைக்கு தானே போகும். என்ன 12 மாதமாக சுக்கிரன் உச்சமாக ஆட்சியாக இருக்க போகிறார் இல்லையே. இப்போ ரொம்ப நல்ல நிலையில் இருக்கிற வரைக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு தொழிலில் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியத்தை பெற்றுத்தருமா? கண்டிப்பாக பெற்றுத்தரும். உத்தியோகத்தில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். சலுகைகள், எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குமா? கிடைக்கும். டிரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். இப்போ மேலதிகாரி சக ஊழியருடைய டார்ச்சரில் வேலை பார்த்துருப்பீங்க. இப்போ அதெல்லாம் ஒரு நிம்மதியான ஒரு போக்கு, சந்தோஷமான ஒரு சூழல். நிர்வாகமே உங்களை பாராட்டக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. படித்து முடித்த இளைஞர்கள் நான் வேலைக்கு போகலாமா, தொழில் பண்ணலாமா அப்படின்னா ஒரு ஜோசியரை அணுகி நீங்கள் தொழில் பண்ணுறதா இருந்தால் தொழில் ஆரம்பிக்கலாம், அற்புதமாக செல்லும். இல்லை நான் வேலைக்கு போகணும்னு எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் முயற்சி பண்ணீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போங்க, நீங்கள் வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக கிடைக்கும். இந்த கலைத்துறை சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் பொற்காலம். கலைத்துறையில் ஈடுபாடு உள்ளவர்கள், கலைத்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள்,
கலைத்துறையில் வந்து அதையே வந்து முழு நேர தொழிலாக செய்யக்கூடியவர்கள், சினிமா கலைஞர்கள், தொலைக்காட்சியில் பணியாற்றக்கூடியவர்கள், டெக்னீஷியன், எடிட்டர்கள், டைரக்டர்கள், அசிஸ்டன்ட் டைரக்டர்கள், கேமராமேன்கள், மற்றபடி நடிகைகள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. சாதிக்கப் போகிறீர்கள். ஏற்கனவே ஒரு படம் ஒரு சீரியல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அந்த படத்துக்கான சீரியலுக்கான ரெகக்னேஷன் கிடச்சி, இன்னும் மேற்கொண்டு உங்களுக்கு பாராட்டு கிடச்சி, இன்னும் ஒரு சீரியலோ படமோ வாய்ப்புகள் கிடைக்கும். அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க. கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய நேரம், சம்பாதிக்கக்கூடிய நேரம், முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கலாம். இளைய சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். இருந்தாலும் இந்த சூரியன் சனி 15 தேதிக்கு பிறகு இணைவதால் தந்தைக்கு இடர்பாடுகள், தந்தை தொழிலில் ஒரு பின்னடைவு ஏற்படலாம். அரசியல்வாதிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு ஆகாதவன் எதோ போட்டு கொடுத்து ஒன்று கிடக்கும், ஒன்றும் பிரச்சனை ஆகலாம். இருந்த போதிலும் பத்திரிகை துறை, மீடியா துறை, கலைத்துறை, வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வழக்கறிஞர்கள், ஜோதிடர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலம். சாதிப்பீர்களா? சாதிக்கக்கூடிய நேரம், சரித்திரம் படிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. ஏன் அப்படின்னு சொன்னால் அது வந்து 9ஆம் இடத்தை பார்க்கும்போது, ராசியை பார்க்கும்போது 5ஆம் இடத்தை நல்லது செய்யப்போகுது. அப்போது குழந்தைகளால் வளர்ச்சி, குழந்தைகளால் படிப்பு சிறப்பாக இருக்கும். குழந்தைகளால் கௌரவம், புகழ், அந்தஸ்தை பெறப்போகிறீர்கள். சீட்டாட்டம், ரேசிங், லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் போன்றவற்றை செய்யக்கூடியவர்களுக்கு சந்தோஷகரமான ஒரு மாதமாக இது விளங்கப் போகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மற்றபடி இவங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் தொழிலில், உத்தியோகத்தில் நல்லது நடக்கணும்னு இந்த குலதெய்வத்தினுடைய பிளெஸ்ஸிங் 100% கிடைக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த குரு பார்வை கோடி நன்மை 9ஆம் இடத்தை பார்க்கிறார் என்று சொன்னால் 9ல் ஆல்ரெடி உங்களுக்கு கேது பகவான் இருக்கிறார். இப்போ 9ஆம் இடத்தை பார்க்கிறார் என்று சொன்னால் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். மற்றபடி தீர்த்த யாத்திரை, தான தர்மங்கள் செய்வீர்கள்னு சொல்லலாம். தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும். ஆனால் தந்தைக்கு பிரச்சனையான ஒரு நேரமாக அமையும். ஒரு சிலருக்கு தந்தை வந்து நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலை, பாக்கியமான சூழல் என்று சொன்னால் மிகையாக. அப்போது 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம். தொழில் அபிவிருத்தி ஆகும். இல்லை புதுசாக தொழில் துவங்குறவங்க நம்பி கடனை வாங்கி தொழில் ஆரம்பித்தா தொழில் நன்றாக செல்லும். 11ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பது ஏற்கனவே வேலை பார்த்துட்ருக்க அன்பர்களுக்கு உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு, நல்ல இடத்துக்கான டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். ஒரு சாதாரண கிளரிக்கல் கேட்டரில் இருக்கிறவங்க ஒரு சூப்பர்னன்ட்டு, ஒரு மேனேஜர் போஸ்ட்டு கிடைக்கிதுன்னு சொன்னால் அது பெரிய சந்தோஷம் இல்லையா? அப்போ சமூகத்தில் பேரு, புகழ், அந்தஸ்து, அதாவது மேன்மையான காலங்கள் நல்லது நடக்குமா? நடக்கும். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போது உங்களுக்கு பண வருவாய், சொந்த தொழில் பண்ணவங்களுக்கு ரெட்டிப்பு வருமானம், வேலையில் இருப்பவர்களுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி, ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பகவான் ராசியை பார்க்குறார். முதல் 15 நாள் 7.5 சனி இருந்தாலும் நீங்கள் தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்களோடு இருந்து எதையும் சாதிப்பீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. மற்றபடி உங்களுக்கு இந்த ராசி அன்பர்களுக்கு 25, 26, 27 சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.